எல்லோருக்கும் வணக்கம். இந்த விருது கொடுத்த நம்ம நியூஸ் 18க்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் நாட்டுப்புற கலைஞர்கள் தான் காரணம். அவங்க இல்லைன்னா நான் இந்த மேடையில் இல்லை. அதே போல் என் ரெண்டு பக்கமும் இருக்கிற பெரியார், அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் ரெண்டு பக்கம் இருக்கிறவங்களையும் பார்த்துருப்பீங்க. அதனால் சொல்கிறேன். நான் அவங்க இல்லைன்னா நான் இந்த மேடையில் இருக்க முடியாது. சிறு வயதிலிருந்தே ஒரு கலைஞனுடைய பையன் நான். அதனால தான் கலைஞர்களுக்கு வேலை செய்யணும்னு கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். லயோலா கல்லூரியில் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றாலும் லயோலா கல்லூரி மிகப்பெரிய பணியை தொடர்ச்சியாக நாட்டுப்புற கலைஞர்களுக்காக செஞ்சாங்க. நான் சார்ந்திருக்கிற மார்க்சிய முற்போக்கு இயக்கங்கள் என்னை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நாட்டுப்புற கலைஞருடைய குழந்தைகளை நாங்கள் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த கலைகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான். தமிழக அரசிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் இந்த விருது மூலமாக, இந்த கலைஞர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம், நாட்டுப்புற பல்கலைக்கழகத்தை நீங்கள் உருவாக்கணும். இந்த கலைஞர்கள் தங்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது. கலைஞர்கள் ரோடாக அலைஞ்சு எங்கேயாவது படுத்து கிடந்து தான் தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கு. அதுக்கு இந்த விருது உறுதுணையாக இருக்கும்னு கேட்டுக்கிட்டு எனக்கு விருது தந்த 2 ஆளுமைகளுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக்கிறேன்.